அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவிருக்கும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அக்கட்சியின் 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பிறகு இந்த முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. குடும்ப பெண்களின் சுமையை குறைக்கும் வகையில் அரிசி குடும்ப அட்டை வைத்துள்ள அனைவருக்கும் ஆண்டுக்கு 3 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விலையில்லாமல் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுபான்மையின மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் சுயதொழில் தொடங்க வட்டியில்லா கடன் வசதி செய்து தரப்படும் என்றும், மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் நிதி சுமையை குறைக்கும் நோக்கில் வங்கிகளில் பெறப்பட்ட மாணவர்களின் கல்விக் கடனை தமிழக அரசே ஏற்று தள்ளுபடி செய்யும் என்ற அதிரடி வாக்குறுதியை அவர் அளித்துள்ளார். மேலும் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் மாதாந்திர ஓய்வூதிய தொகையை கணிசமாக உயர்த்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி முதியோர்கள், விதவை பெண்கள், ஆதரவற்ற மகளிர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர் என அனைவருக்கும் வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகளை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகளை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளன. போட்டிகளின் போது உயிரிழக்கும் வீரர்களின் குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடும், காயமடைவோருக்கு 2 லட்சம் ரூபாய் மருத்துவ உதவியும் வழங்கப்படும். மேலும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கான தற்போதைய ஆன்லைன் நடைமுறை ரத்து செய்யப்பட்டு பழைய முறையே மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும், போட்டிகளை நடத்த அரசு சார்பில் 5 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். இந்த வாக்குறுதிகளை தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் கொண்டு சென்று மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துமாறு கட்சி நிர்வாகிகளுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். ஏற்கனவே முதல் கட்டமாக 5 வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 2ஆம் கட்டமாக இந்த 5 முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன.